வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் பண்ணுறாங்க. இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. 2026 டோக்கன் எப்போ கிடைக்கிறாங்க, வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையொட்டி பரிசு தொகுப்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இதற்கான டோக்கன்கள் வழங்குவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. பொங்கல் பரிசு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதுங்க. இதற்கான வேலைகளில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வராங்க. குறிப்பாக தமிழகத்தை ஆளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 22 ஆகிய இன்று சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஆலோசனை நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னா பொங்கல் பரிசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இவ்வாறு திமுகவுடைய தேர்தல் தயாரிப்பு குழு ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க. தேர்தல் அறிக்கை மீது எதிர்பார்ப்பு நீடித்து வரும் சூழலில் அதற்கு முன்னாடியே பொங்கல் பண்டிகைக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்குங்க. கடந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அதாவது 2025 பொங்கல் தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு மட்டுமே கொடுத்து மக்களை ஏமாற்றத்தில் தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு வரக்கூடிய தேர்தல் ஆண்டு அப்படின்றதுனால கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு இருக்காது. இம்முறை ரொக்க பணம் வழங்க போகிறாங்க. அந்த ரொக்க பணம் எவ்வளவு, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஒன்று 3000 ரூபா வழங்குறாங்களா, 5000 ரூபா வழங்குறாங்களா, எவ்வளவு இந்த ரொக்க பணத்தை வழங்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. மக்களே, இது பற்றின தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொக்க பணம் அப்படின்றது திமுகவுடைய உயர் அதிகாரிகள் எல்லாமே முக்கிய அறிவிப்பை கொடுத்துட்ருக்காங்க. நிதித்துறைக்கு முதல்வர் ஸ்டாலினும் ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காரு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பார்த்திங்கன்னா மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கணும். பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபா கொடுக்கலாம். இது பற்றின நிதித்துறைக்கு ஒரு கடும் சவாலாக இருக்குங்க இந்த 5000 ரூபா கொடுப்பதில். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி கோட்டை வட்டாரத்தில் விவசாயிக்கிறப்ப 2026 பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 3000லேருந்து 5000 ரூபா, அதுவும் NPHH, PYY, AYY இந்த வகை 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாயும், மீதி இருக்கிறவர்களுக்கு 3000 ரூபாயும் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக கொடுக்க போகிறாங்க. இதற்கான டோக்கன்கள் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்கள் எல்லாமே வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையை அணுகி இதற்கான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. அந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார இதற்கான டோக்கன்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஜனவரி 3லேருந்து ஜனவரி 10க்குள்ளார இந்த அமௌண்ட்டு உங்கள் கணக்கில் செலுத்தப்படுங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.